வரணும் உறுதியா இருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ் பாக்குறீங்களா? பிக் பாஸ் பாப்பேன். இந்த பிக் பாஸ்ல என்ன சர்ச்சைன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன மைனஸ் நினைக்கிறீங்க BB9? அவங்க வந்து ரொம்ப வார்த்தைகளை விடுறாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எல்லா சீசனும் இல்லாத மாதிரி சில விஷயங்களை புரிஞ்சுக்காம பேசுறாங்க. ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றாங்க. அதை தாண்டி வந்து முக சுளிக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த பிக் பாஸ் கப்ப அடிக்கிறதுக்கு நம்ம இத்தனை பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா வெறியா இருப்பாங்க. அதை ஒரு கனவா பேசுவாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா அவங்க வந்து எவிக்ஷன் ஆகாட்டி கூட அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாவும் காட்டிக்க மாட்டாங்க. என்ன மைனஸ் இந்த பிக் பாஸ்ல? அது வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க எடுத்த விதமே சரியில்லை. எல்லாமே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் வேற கொஞ்சம் நல்லவங்க, ஒருவேளை ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, எல்லா வாட்டியுமே ஆர்டிஸ்ட் மாதிரி தான் எடுக்கிறாங்க. லைக் ஃபுல்லா அந்த சினி ஆர்டிஸ்ட் இல்ல சீரியல் ஆர்டிஸ்டோ இல்ல, சம்டைம்ஸ் கொஞ்சம் இந்த எல்லாமே யூடியூப்ஸும் கலந்து வருவாங்க. பட் இந்த வாட்டி எல்லாம் முழுக்க அவங்க வந்தது சரியில்லை. சரி, சினி ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். சோ அவங்களாலயுமே கொஞ்சம் வாய்ப்புகள் அவங்களுமே. என்ன இருந்தாலும் BB9ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இந்த 20 பேர் வந்தாங்க, இதுல யாராவது ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரையுமே சொல்ல முடியல. 20 பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க 24/7. ஒருத்தர் கூட பிடிக்காதா? கெஞ்ச வேண்டியதா இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கன்னா யாருக்கு? யாராவது ஒருத்தருக்குன்னா வந்து கானா வினோத், அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். என்ன காரணம்? அவர் வந்து அவர் மத்தவங்களை விட கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போறாரு. அவர் திவாகரை வந்து பயங்கரமா பண்ணி உடல் கேலி அந்த மாதிரிலாம் பண்ணிதான், அதனாலதான் அவர் எவிக்ட் ஆனாருன்னு ஆதிரை இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? அதை நான் ஏத்துக்கல. எனக்கு அதுல உடன்பாடு. அவர் போய் பிரச்சனை பண்ணிட்டே தானங்க இருந்தாரு. அதுதாங்க, அவர் ரொம்ப ஓவரா அது பண்றாரு. அவர் வந்து நான் பண்ணது தப்பு, வாட்டர்மெலன் அவர் பண்ணது தப்பு நான் சொல்ல வரல. பட் அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப என்ன சொல்றது, எப்ப பார்த்தாலும் போய் கேமரா முன்னாடி பேசுறது ரொம்ப ஓவரா அது போயிடுச்சு. அது கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது அதுவே நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. கண்டிப்பா அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்ன இது ரொம்ப இது பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தவிர, அவர் சில விஷயங்கள் பண்ணதை நம்ம வரவேற்கணும் செஞ்சிருக்கோம். பட் சில விஷயங்கள் அவர் பண்ணதை நம்மளால. திவாகர் மேலயும் பிரச்சனை இருக்கு. கானா வினோத் மேலயுமே இருக்கு. பட் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மத்தவங்களை விட அவர் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது ஓகே. சரி, இதுல யாரு ஒஸ்டா இருக்காங்க இந்த 20 பேர்ல? வந்ததுலயே ச்சே அப்படின்னா யாரு? வந்ததுலயே ச்சே இவங்க வந்திருக்கவே கூடாதுங்க. இதனாலதான் ரம்யா ஜோ ஒவ்வொரு வாரமும் அவங்க போவாங்கன்னு நம்ம எல்லாம் துடிக்கிறோமா? ஆனா அவங்க ஏன் அவ்வளவு நேரம் அவங்களை வச்சிருக்காங்கன்னு எனக்கும் புரியல. ஏன்னா எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க, எல்லாருமே அதான் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும்? ரம்யா ஜோ வந்து இன்னைக்கு வரைக்குமே விளையாடல. எப்ப பாரு ஹெல்த் இஷ்யூ, நைட் ஆனா காஃபி டீ குடிக்கிறது. அது என்ன? அதுதான் இந்த வாட்டி அவங்க தலைவர் ஆனப்ப கூட அவங்க சரியா விளையாடல. ஓகே, சோ வன்மையா கண்டிக்கிறீங்க ரம்யா ஜோவை. மத்தபடி எல்லாரும் கொஞ்சம் அரோரா கூட கொஞ்சம் பேக்ல தான் இருந்தாங்க. பட் இப்போ அவங்களுமே கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சு. ரம்யா ஜோவை வந்து சேனலே சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய அந்த மாதிரி கருத்துக்கள் வருது. சொல்லும்போ அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஓரளவுக்கு விளையாடுறவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுறாங்க. பட் வந்து அவங்க மட்டும் எவிக்ட் ஆயிட்டாரு. சோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆனவங்களும் கொஞ்சம் பேர் நல்லா, இவரு பிரவீன் அவர் எல்லாமே கூட நல்லாதான் விளையாடினாரு. சோ நல்லா விளையாடுனா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்ல. சரி, பிரஜனுடைய எவிக்ஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பிரஜன் எவிக்ஷன் வந்து ஐ திங்க் அது வந்து ஃபேரும் சொல்லலாம், அன்ஃபேரும் சொல்லலாம். சம்டைம்ஸ் அவர் எதுவுமே பண்றதும் இல்ல. சாண்ட்ரா ஏதோ சொல்றாங்களே, நீ தப்பு செஞ்சுட்ட, சில விஷயங்கள் எல்லாம் வார்த்தை விட்டது கொஞ்சம் எதுக்கு இல்ல அந்த சீசன்ல எல்லாரும் வார்த்தை விடாதே அவர் விட்டுட்டாரு. எனக்கு அதான் புரியல. கொஞ்சம் சில நேரம் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எவிக்ட் ஆனக்கான சில நேரம் அவர் அமைதியா இருந்திருக்கிறாரோ, கொஞ்ச நாள் அமைதியா இருக்காரு. திடீர்னு அது பண்றதுனால சரியா பிளே பண்ணாததும் ஒரு காரணம் தான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, யார் டைட்டில் வின்னர்? கடைசிகள் BB9 டைட்டில் வின்னர் யாரு? ஏன்னா அன்னைக்கு ஷோ பார்க்கும்போது நான் உங்களை நினைச்சுப்பேன்ல, மக்கள் உங்களை நினைச்சுப்பாங்க. யார் டைட்டில் வின்னர்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. ரொம்ப பொறுமையா யோசிச்சு 10 9 8 7 6 5 4 3 2 1. எனக்கு தோன்றது கானா வினோத் தான். கானா வினோத் தான் BB9 டைட்டில் வின்னர் இருப்பாரு. ஓகே, பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. என் நம்பர் எடுத்துங்க சிஸ்டர். வாட்ஸ்அப்ல